ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 3ஆம் பத்து 3ஆம் திருமொழியின் நிறைவு பாசுரம் 10வது பாசுரத்தை அனுபவிக்க போகிறோம். இதுதான் இந்த பதிகத்துக்கான பலஸ்ருதி பாசுரம். இதுவரை 9 பாசுரங்கள். கன்றுக்குட்டி மேய்த்து விட்டு வந்த கண்ணபிரானை பெரியாழ்வார் யசோதை அழைத்து, பா, நீ இனிமே எங்கேயும் போக வேண்டாம், உனக்கு திருக்கல்யாணம் ஏற்பாடா எடுத்து நாளை முதல் அழகா அலங்காரம் பண்ணிட்டு புதுமா பிள்ளைய அங்கே இரு, இன்று முதல் 7வது நாள் உனக்கு திருக்கல்யாணம்னு சொல்லிடுறா. அப்படி 7ஆம் நாள் கண்ணனுக்கும் நப்பின்னைக்கும் ஒரு திருக்கல்யாணத்தையும் நடத்தி பார்த்து ஆனந்தப்படுகிறாள். இதை கேட்டவாளுக்கு என்ன பலன்? அதுதான் நிறைவு பாசுரம். வாருங்கள் அனுபவிப்போம். புற்றரவு அல்குல் அசோதை நல் ஆய்ச்சி தன் புத்திரன் கோவிந்தனை கற்றினம் மெய்த்து வர கண்டு உகந்து அவள் கற்பித்த மாற்றமெல்லாம் செற்றமில்லாதவர் வாழ்தரு தென்புதுவை விட்டு சித்தன் சொல் கற்று இவை பாடவல்லார் கடல்வண்ணன் கழல் இணை காண்பர்களே. புற்றரவல்குல் அசோதை நல் ஆய்ச்சி தன் புத்திரன் கோவிந்தனை கற்றினம் மெய்த்து வர கண்டுகந்து அவள் கற்பித்த மாற்றமெல்லாம் செற்றமில்லாதவர் வாழ்தரு தென்புதுவை விட்டு சித்தன் சொல் கற்றிவை பாடவல்லார் கடல்வண்ணன் கழலினை காண்பர்களே. ஆஸ் யூஷுவல் இந்த பாட்டை 4 பகுதியா பிரிச்சுக்கணும். முதல் பகுதி யாரை குறித்து பாடப்பட்டது? புற்றரவு அல்குல் அசோதை நல் ஆய்ச்சி தன் புத்திரன் கோவிந்தனை. யசோதை தன் பிள்ளையான கோவிந்தனை பத்தி தான் இந்த பாசுரங்களை பாடியிருக்கிறாள். யசோதை எப்படிப்பட்டவளா? புற்று அரவு. புற்று அப்படின்னா பாம்பு புற்றுன்னு அர்த்தம், அரவுனா பாம்புன்னு அர்த்தம். புற்று அரவு, புற்றில் உள்ள பாம்பு போன்ற. அல்குல், அல்குல்னா பின்பகுதின்னு அர்த்தம். புற்று அரவு அல்குல், புற்றில் இருக்கும் பாம்பின் படம் எப்படி அழகா மென்மையா வழவழன் இருக்குமோ, அல்குல் அது போன்ற பின்பகுதி கொண்ட யசோதை, யசோதையான நல் ஆய்ச்சி, நல்ல ஆய்ச்சி. இதே திருப்பாவேலையும் வருதே. ஆமா, புற்றரவு அல்குல் புனமையிலே போதராயின்னு வரும். இந்த மாதிரி ஒரு வர்ணனை தேவையா? நிறைய பேர் அடி என்கிட்ட கேட்கறா, அது என்னது இது? புற்றில் உள்ள பாம்பின் படம் போல் இனிமையா வழவழப்பான அழகான மென்மையான பின்பகுதி, இதையெல்லாம் ஏன் வர்ணிக்க வேண்டும்னு. அதுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு. பெரியாழ்வார் பயன்படுத்தினதை தான் ஆண்டாளும் பயன்படுத்தியிருக்கா. வெறும் பாம்புன்னு சொல்லலை. இது வெளித்தோற்றம் எக்ஸ்டர்னலா சொல்லணுங்கிறதுக்காக சொல்லலை. வெறும் பாம்புன்னு சொல்லாம புற்று அரவுன்னு சொல்லியிருக்கு பாருங்க. புற்றில் இருக்கக்கூடிய பாம்பு. ஒரு பாம்புக்கு இயற்கையான இருப்பிடம், நேச்சுரல் ஹேபிட்டட் இதுனா புற்று. அதை தவிர வெளியில வேற எங்க போய் அடைச்சு வச்சாலும் அந்த பாம்புக்கு சந்தோஷமா இருக்காதான். மிருகங்களுக்கெல்லாம் சொல்றா பாருங்க, இந்த ஜூல அடைச்சு வச்சுட்டா அதால நிம்மதியா இருக்க முடியாது. சரணாலயம், சாங்சுவரி அந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது தான் பறவை மிருகம் எல்லாம் சந்தோஷமா இருக்கும். நேச்சுரல் பார்க்ல இருக்கணும், இந்த ஆர்டிபிஷியல் ஜூல இருக்கக்கூடாதுங்கிறா. அது பாம்புக்கும் பொருந்தும். பாம்பு இயற்கையான இருப்பிடத்துல இருந்தாதான் அழகா இருக்குமா. அது போல யசோதை இருக்காளே, கண்ணனோடு ஆயர்பாடியில இருந்தாதான் அது அவளுக்கு இயற்கையான இருப்பிடம், அழகா இருப்பாளாம். இப்போ பெரியாழ்வார் அதே பாவத்துக்கு பாம்பு எப்படி புற்றில் இருந்தாதான் சிறப்போ, பெரியாழ்வார் யசோதை பாவத்துக்கு ஆயர்பாடிக்கே போனார் பாருங்க. அதுதான் அழகு, அதுதான் பாட்டில் உள்ள ரகசியம். புற்றரவு அல்குல் யசோதைனா யசோதைக்கு எப்படி நேச்சுரல் ஹேபிட்டட்ல இருந்தாதான் நல்லதோ, அது போல பெரியாழ்வாரும் என்ன பண்ணிட்டாராம், ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருப்பதாக நினைத்து கொள்ளாமல் பாம்பு நேச்சுரலான இருப்பிடத்துல இருக்கணும், ஜூல இருக்கக்கூடாது. எனக்கு ஆயர்பாடியை தவிர பாக்கி எல்லாம் ஜூ மாதிரி, ஆயர்பாடி தான் எனக்கு இயற்கையான இருப்பிடம் மாதிரி. அதனால அந்த இடத்துக்கே போய், இதைத்தான் ஆங்கிலத்துல என்ன சொல்றான், கெட் இன் டு அனதர் பர்சன் ஷூஸ்ங்கிறான். அவனுடைய தன்மைக்கே நாம் மாறுவதுன்னு. அப்படி யசோதை பாவத்துக்கு மாறி பெரியாழ்வார் பாடினதுன்னு தாற்பயம். ஆக இயற்கையான இருப்பிடமான புற்றில் உள்ள பாம்பை போல அல்குல் பின்பகுதியை கொண்ட அசோதை நல் ஆய்ச்சி, நல்ல ஆய்ச்சியான யசோதை தன் புத்திரன் கோவிந்தனை, புத்திரன்னா மகன், தன் புத்திரனான கோவிந்தன், கோவிந்தனாகிய கண்ணனை குறித்து பாடினாள். இது என்ன யசோதை புத்திரன் கோவிந்தன் நமக்கு தெரியாதானா? மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்துல ஒரு ரகசியம் காட்டியிருக்கார். யசோதைக்கு புத்திரனானதுனாலதான் அவனுக்கு கோவிந்தன்னே பேர் வந்ததுன்னார். கோன்னா என்ன? பசுன்னு அர்த்தம். கோவிந்தன்னா பசுக்களை மேய்ப்பவன் அர்த்தம். யசோதைக்கு பிள்ளையானதுனாலதானே பசு மேய்ச்சான். இவளுக்கு புத்திரனாகலன்னா கோவிந்தன்னு சொல்லிக்கிற பாக்கியம் பகவானுக்கே கிடைச்சிருக்காது. அதனாலதான் தன் புத்திரன் கோவிந்தனை.
இவளுக்கு புத்திரனாக அவதரித்து அதன் மூலமாக கோவிந்தன் என்ற சிறப்பு திருநாமத்தை பெற்றான். அந்த கண்ணனை குறித்து பாடப்பட்டவைதான் இந்த 10 பாசுரங்கள். இது பாட்டின் முதல் பகுதி. இப்போ அப்படியே 2வது பகுதிக்கு வருவோம். கோவிந்தனை பத்தி பாடின பாசுரம். என்ன காட்சி, என்ன விஷயமாக பாடப்பட்டதுன்னா, கற்றினம் மெய்த்து வர கண்டு உகந்து அவள் கற்பித்த மாற்றமெல்லாம். இவன் கண்ணுக்குட்டி மேய்ச்சிட்டு வரதை பார்த்தா பெரியாழ்வார் யசோதை கண்ணன் திரும்பி வந்துட்டாங்கிறதுல அவளுக்கு சந்தோஷம். அதே சமயம் இவனை அனுப்பிட்டு அவளுக்கு பயமா இருக்கு. அதனால நீ இன்னென்னலாம் செய்யலாம், இன்னெல்லாம் செய்யக்கூடாது, இனிமே வெளில போகக்கூடாது, இதெல்லாம் கற்பித்து உபதேசம் பண்ணாலாம். கற்றினம், இனம்னா கூட்டம், கற்றுனா கன்றுக்குட்டின்னு அர்த்தம். கற்றினம் கன்றுக்குட்டியின் கூட்டங்களை எல்லாம் மேய்த்து, நன்றாக மேய்த்து விட்டு வரக்கண்டு திரும்பி வருவதை பார்த்து உகந்து, மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டு, கன்றுக்குட்டிகளை கூட்டமா மேய்ச்சிட்டு கிருஷ்ணன் திரும்பி வரான், கண்டு உகந்து, அதை கண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவள், அதே அந்த நல்ல ஆய்ச்சியான யசோதை, அவள் கற்பித்த, கற்றல்னா நாம படிப்பது, கற்பித்தல்னா இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுப்பதுன்னு அர்த்தம், டீச்சிங்னு அர்த்தம். கற்பித்த, உபதேசம் செய்த மாற்றமெல்லாம், மாற்றம்னா வார்த்தைகள் சொற்கள்னு அர்த்தம். மாற்றமெல்லாம் அவ என்னென்னலாம் கிருஷ்ணனுக்கு உபதேசம் பண்ணாலோ, அவர் கண்ணா நீ நாளை தொட்டு கன்றின் பின் போகையில் கோலம் செய்து இங்கே இரு, என்னென்னலாம் உபதேசம் பண்ணாலோ மாற்றமெல்லாம், அந்த சொற்கள் கற்பித்த மாற்றமெல்லாம் அவைதான் இந்த 10 பாசுரங்கள். ஆக விஷயம் தெரிஞ்சு போச்சு. பாடினது பெரியாழ்வார் யசோதை தன் புத்திரன் கோவிந்தனை குறித்து. என்ன விஷயம்னா, கண்ணுக்குட்டி மேய்ச்சிட்டு வந்திருக்கான், இனிமே எல்லாம் போகாத அப்படின்னு அவனுக்கு உபதேசம் பண்ணான். இத நமக்கு பாடி கொடுத்தவர் யாரு? அதான் பாட்டின் 3வது பகுதி. நம்ம பெரியாழ்வார். செற்றமில்லாதவர் வாழ்த்தரு தென்புதுவை விட்டு சித்தன் சொல். செற்றம்னா பொறாமைன்னு அர்த்தம். செற்றமில்லாதவர் என்றால் பொறாமையில்லாத பெரியோர்கள், வாழ்த்தருனா வாழ்கின்றன்னு அர்த்தம். பொறாமையில்லாத பெரியோர்கள் வாழக்கூடிய தென் புதுவை, தென் திசையில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர், அந்த ஊருக்கு தலைவரான விட்டு சித்தன் சொல், விட்டு சித்தராகிய பெரியாழ்வார், அவர் சொற்களாலே இந்த 10 பாசுரங்களை அமைத்து கொடுத்திருக்கிறார். பொறாமை இல்லாதவர்கள் வாழக்கூடிய தென் திசையில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர், அந்த ஊர் தலைவர் விட்டு சித்தர் பெரியாழ்வார், அவர்தான் இதை 10 பாசுரமா பாடி கொடுத்தார். சரி, இதை அனுபவிச்ச நமக்கு என்ன பலன்? விஷயம் யசோதை புத்திரன் கோவிந்தன். என்ன காட்சினா, கண்ணுக்குட்டி மேய்ச்சிட்டு வந்தான், அவன் இனிமே என்னென்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு உபதேசம் பண்றா பெரியாழ்வார் யசோதை. அதை நமக்கு பாடி கொடுத்தது யாருன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் தலைவர் பெரியாழ்வார். இதை சேவிச்சா என்ன பலன்னா, இங்க மட்டும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டார் பெரியாழ்வார். கற்று இவை பாடவல்லார். கற்று, இந்த 10 பாட்டு மட்டும் நேரா நானே படிக்கிறேன்னு படிக்க கூடாதான். ஆச்சாரியன்ட்ட போய் உட்கார்ந்து ஆச்சாரியன் சந்தை சொல்லி கொடுத்து ஆச்சாரியன் வியாக்கியானத்தை காலக்ஷேபமா சாதிக்க கற்று, இது மாமுனிகள் வியாக்கியானத்துல காட்டியிருக்காரு. கற்றுனா இது மட்டும் ஆச்சாரியன் மூலம் கத்துன்னு சொன்னாதான் பலனா. இந்த பதிகம் வெறுமனை சொன்னா பலன் கிடையாது. என்னப்பா நீ பாட்டுக்கு அடிச்சு விடுறியான்னு கேட்காதீங்க. வியாக்கியானத்துல மாமுனிகள் காட்டியிருக்கார். ஓர் ஆச்சாரியன் பக்கலிலே அபியசித்து, இந்த 10 பாசுரம் மட்டும், மற்றதெல்லாம் பாருங்க பெரியாழ்வார் ஸ்ட்ரெயிட்டா போய் படிச்சுக்கொண்டார். ஆனா இது மட்டும் ஒரு ஆச்சாரியன்ட்ட கத்துண்டு அதுக்கப்புறம் படிச்சாதான் பலன்னு சொல்லியிருக்காரு. அதனால ஒரு ஆச்சாரியன் பக்கலிலே அபியசித்து இதில் உண்டான ரஸ்யத்தையாலே, அடுத்து பாடவல்லார்னு இருக்கு பாருங்க, சும்மா பாடக்கூடாதான், பிரீத்தி பிரேரிதராய் கொண்டு பாடவல்லார். இதில் உள்ள ரசத்தை நான் அனுபவிக்கணுமா? ஐயோ, கிருஷ்ணனை என்னமா யசோதை அனுபவிச்சிருக்கா, என்னமா பெரியாழ்வார் அனுபவிச்சிருக்கார், அந்த பக்தியோடு இதை பாடணுமா, அப்படி பாடவல்லார். ஆச்சாரியன்ட்ட கேட்டுண்டு பக்தியோடு யார் பாடுறாளோ, 2 கண்டிஷன் மறந்துடாதீங்க. ஆச்சாரியன்ட்ட கேட்டுட்டு திரும்ப சொல்லணும், 2 அதை பக்தியோடு பாடணும். அப்படி யார் பண்றாளோ, கடல் வண்ணன், காலி பின்னே போன கடல் வண்ணன் ஏற்கனவே குறிப்பிட்டாரே, கடல் போல் வண்ணம் படைத்த கண்ணபிரான், அவனுடைய கழல் இணை, கழல்னா திருவடின்னு அர்த்தம், கழல் இணைனா அந்த ஜோடியான திருவடிகளை காண்பர்களே தங்கள் கண்களால் கண்டு அனுபவிப்பார்களாம். எதை போலன்னா, மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணியிருக்கார், யசோதைக்கு எப்படி கிருஷ்ணனுடைய திருவடிகளின் தரிசனம் கிடைச்சதோ, பெரியாழ்வாருக்கு எப்படி கண்ணனுடைய திருவடி தரிசனம் கிடைச்சதோ, இந்த 10 பாட்டை குரு மூலமா கேட்டு பக்தியோடு யார் சொல்றாளோ அவர்களுக்கும் கிருஷ்ணனுடைய திருவடிகளை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அந்த விசேஷமான பலன் இருக்கிறதுனாலதான் இதை நாமா சொல்லக்கூடாது, ஆச்சாரியன்ட்ட கேட்டுட்டு சொல்லணும். சும்மா ஏனோதானோன்னு சொல்லக்கூடாது, பக்தியோடு சொல்லணும். அப்படி யார் சொல்றாளோ அவளுக்கு பெரியாழ்வாருக்கும் யசோதைக்கும் கிடைத்த அதே கிருஷ்ணனுடைய திருவடி தரிசனம் கிடைக்கும். வெறும் தரிசனம் இல்ல, திருவடியை காமிச்சுட்டும் மறைஞ்சிட்டு போயிட மாட்டாராம், அந்த திருவடிகளை நன்னா அனுபவித்து தொண்டு செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். காண்பர்கள்னா சும்மா என்ன ஏதோ வா மின்னல் அப்படிங்கிற பாருங்க, அந்த மாதிரி கிடையாது. நன்னா கிருஷ்ணன் திருவடியை சேவிச்சு நன்றாக அனுபவிப்பார்கள். அந்த அனுபவமே அவர்களுக்கு கிடைக்கும்னு பலன் சொல்லி பூர்த்தி பண்ணியிருக்கார். ஆக 4 பகுதி. புற்றரவல்குள் அசோதை நல் ஆய்ச்சி தன் புத்திரன் கோவிந்தனை. புற்றில் உள்ள பாம்பின்
படம் போன்ற பின்பகுதி கொண்ட நல்ல ஆய்ச்சியான யசோதை தன் புத்திரன் கோவிந்தனை குறித்து. 2 கற்றினம் மெய்த்து வர கண்டு உகந்து அவள் கற்பித்த மாற்றமெல்லாம், அவன் கூட்டமான கண்ணுக்குட்டிகள் எல்லாம் மேய்ச்சிட்டு திரும்பி வரதை கண்டு சந்தோஷப்பட்டு அவனுக்கு உபதேசித்த சொற்களை எல்லாம். 3வது பகுதி செற்றமில்லாதவர் வாழ்த்தரு தென்புதுவை விட்டு சித்தன் சொல், பொறாமையில்லாதவர்கள் வாழக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த பெரியாழ்வார் பாடிய இந்த 10 பாசுரங்களை. 4வது பகுதி கற்றிவை பாடவல்லார் கடல்வண்ணன் கடலினை காண்பர்களே. முறைப்படி ஆச்சாரியன் மூலமாக கற்று இதை பக்தியோடு யாரெல்லாம் சேவிக்கிறாளோ அவர்கள் கடல்வண்ணன் கண்ணனுடைய திருவடிகளை சேவித்து அனுபவிக்கும் பாக்கியத்தை பெறுவார்கள் என்பது பாட்டின் திரண்ட பொருள். புற்றரவு அல்குல் அசோதை நல் ஆய்ச்சி தன் புத்திரன் கோவிந்தனை கற்றினம் மெய்த்து வர கண்டு உகந்து அவள் கற்பித்த மாற்றமெல்லாம் செற்றமில்லாதவர் வாழ்த்தரு தென்புதுவை விட்டு சித்தன் சொல், கற்று இவை பாடவல்லார் கடல்வண்ணன் கடல் இணை காண்பர்களே. புற்றரவல்குல் அசோதை நல் ஆய்ச்சி தன் புத்திரன் கோவிந்தனை கற்றினம் மெய்த்து வர கண்டுகந்து அவள் கற்பித்த மாற்றமெல்லாம் செற்றமில்லாதவர் வாழ்த்தரு தென்புதுவை விட்டு சித்தன் சொல், கற்றிவை பாடவல்லார் கடல்வண்ணன் கடலினை காண்பர்களே. அடியர் வழங்கும் ஆங்கில வடிவம். யசோதா with back like the hood of the serpent within the ant hill instructed her son Govinda something after he came back after hearing all the calls. Those things were recorded by Vishnu Chitta belonging to Srivilliputur, where people are devoid of jealousy. Those who learn these 10 verses through a preceptor and chant them with devotion will be blessed to have darshan of the lotus feet of the Lord என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இத்தோடு பெரியாழ்வார் யசோதை கண்ணனுடைய திருக்கல்யாண வைபவத்தை அனுபவிச்சாலும் இல்லையே. பாட்டுல திருக்கல்யாணத்தை அவ பார்த்தானே இல்லையே. கோலம் செய்து இங்கே இருன்னு சொன்னா திருக்கல்யாணத்தை பார்த்தாங்கிறது இல்லையேனா இல்ல, அது கொஞ்சம் ரகசியமா பாட்டுக்குள்ள இருக்கு. எங்கன்னா கழலினை காண்பர்களேன்னு இருக்கு பாருங்க. பெருமாளுடைய ஜோடியான திருவடியை சேவிப்பான்னு சொல்லி பெருமாள் திருவடியை எப்ப சேவிச்சாலும் கூடவே தாயாரும் அந்த திருவடியை வருடி விட்டுன்னு இருக்கான்னு தான் அர்த்தம். இப்ப நம்ம நெத்தியிலேயே திருமண் காப்புன்னு அணியறோம் இல்ல, திருமண்கிறது பெருமாள் திருவடி, கூடவே தாயார் வந்துடுறா பாருங்க. தாயார் எப்போதும் பெருமாள் திருவடி தான் அவளுக்கு செல்வம்னு எப்போதும் பிடிச்சுட்டே இருப்பாளாம். திருவடி தெரிஞ்சுடுத்துனாலே கூடவே தாயாரும் தெரிஞ்சுட்டான்னு அர்த்தம். அதனால கண்ணனுடைய திருவடிகளையே வருடி கொண்டு இருக்கக்கூடிய நப்பின்னை பிராட்டி அவளையும் சேர்த்து திருக்கல்யாண கோலத்துலதான் யசோதை சேவிச்சிருக்கா, பெரியாழ்வார் சேவிச்சிருக்கார். அதனால நமக்கும் வெறும் கிருஷ்ணனுடைய தரிசனம்னு இல்ல, திருக்கல்யாணமாகி நப்பின்னையோடு கூடிய கண்ணனுடைய தரிசனம் என்பது நமக்கும் கிட்டும்னு சொல்லி இத்தோடு பெரியாழ்வார் யசோதா எபிசோட்ஸ் பூர்த்தியாருது. இதுக்கப்புறம் பெரியாழ்வார் விஷ்ணு சித்தர் பாவத்துல பாடுவார், கோபிகைகள் பாவத்துல பாடியிருக்கார், ஹனுமான் பாவத்துல பாடியிருக்கார். இப்படி பல பாவங்கள் வரும். ஆனா யசோதா பாவம் இத்தோடு பூர்த்தியாருது. அப்ப அடுத்தது என்ன? அடுத்து 3ஆம் பத்து 4ஆம் திருமொழி பாருங்க. வேறொரு வித்தியாசமான பாவத்தில் பெரியாழ்வாருடைய அனுபவம் தொடங்க போகிறது. எப்படின்னு அடுத்த பகுதியில் காண்போமா? பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். புற்றரவல் குல் யசோதை நல்லாய்ச்சி தன் புத்திரன் கோவிந்தனை கற்றினம் மேய்த்து வர கண்டு உகந்து அவள் கற்பித்த மாற்றம் எல்லாம். புற்றரவல் குல் யசோதை நல்லாய்ச்சி தன் புத்திரன் கோவிந்தனை கற்றினம் மேய்த்து வர கண்டு உகந்து அவள் கற்பித்த மாற்றம் எல்லாம். செற்றமில்லாதவர் வாழ்தரு தென் புதுவை விட்டு சித்தல் சொல், கற்றிவை பாட வல்லார் கடல் வண்ணன் கடலினை காண்பர்களே. செற்றமில்லாதவர் வாழ்தரு தென் புதுவை விட்டு சித்தன் சொல், கற்றிவை பாட வல்லார் கடல் வண்ணன் கடலினை காண்பர்களே.